Hello everyone, Dr. Ahmed Kabir, Senior Consultant Pediatric Surgeon in PSG Hospital. Today we will be discussing about congenital pediatric anomalies. இப்போ நம்ம ஆன்டினேட்டலாக வந்து மோஸ்ட்லி ஸ்கேன்ஸ்லேயே பிக்கப் பண்ணிடலாம் எல்லா கன்ஜெனைட்டல் அனாமலிஸும். வெரி ஃபியூ மட்டும்தான் மிஸ் ஆகி போகும். பட் ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த கன்ஜெனைட்டல் அனாமலிஸ் வந்து நம்ம எர்லியராகவே ஆன்டினேட்டல் ஸ்கேன்ஸில் ஈஸிலி பிக்கப் பண்ணிக்கலாம். பேசிக் அல்ட்ராசவுண்ட் மட்டும் போதும், எம்ஆர்ஐ எல்லாம் தேவைப்படுறது இல்லை. ஸோ அல்ட்ராசவுண்டில் நம்ம பேசிக் அனாமலிஸ் பார்த்தோம்னு சொன்னோன்னா மெயின்லி ரீனல் அனாமலிஸ், கிட்னி சம்மந்தமான அனாமலிஸ் பார்ப்போம். சிஸ்டிக் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ராட்லி கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ கிட்னியில் ஸ்வெல்லிங் இருக்கும், அந்த ஸ்வெல்லிங் வந்து ஃபர்தராக வந்து நம்ம டெலிவரிக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, தென் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் நத்திங் டு வரி. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா இன்டெஸ்டைனல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஸ்டைனல் அனாமலிஸ் வந்து நம்ம ஆன்டினேட்டலாக பிக்கப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அட்ரீசியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டினோசிஸ் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்கிறது. அதுவுமே வந்து ஸ்கேன்ஸில் வந்து ஈஸியாக அந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைலேட்டடாக வீங்கின மாதிரி தெரியும். பட் அதுவுமே வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதுவும் சில நேரங்களில் வந்து நம்ம சர்ஜரிஸ் தேவைப்படலாம். தென் கம்மிங் டு அதர் அனாமலிஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் டயஃப்ரமில் வந்து டயஃப்ரம் இவென்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம், ஹெர்னியேஷன் இருக்கலாம், டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து நம்ம போஸ்ட் டெலிவரி தான் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். வெரி ஃபியூ அனாமலிஸ் லைக் இந்த போஸ்ட் யூரித்ரல் வேல்வ் ஆகட்டும், இல்லைன்னா டெரட்டோமாஸ், அந்த மாதிரியான அனாமலிஸ் வந்து ஆன்டினேட்டலாக நம்ம பிக்கப் பண்ணாலும் there are few fetal surgical centers like fetal surgeries பண்ணுறாங்க. ஃபீட்டல் சர்ஜரிஸில் அட்ரஸ் பண்ண முடியும். பட் தட் ஹேஸ் இஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். லைக் அது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் என்ன ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஆஸ் அன் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் மோஸ்ட்லி நம்ம டெலிவரிக்கு அப்புறம் அட்ரஸ் பண்ணுறது மதர்ஸ்க்கும் சரி பேபிஸுக்கும் நல்லது. அவுட்கம் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எனி ஆன்டினேட்டல் டிஃபெக்ட்ஸ் ஒரு அனாமலிஸ் வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபாலோஅப் ஸ்கேன்ஸ் இருக்குது, ஃபாலோஅப் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொசிஷன்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து பீடியாட்ரிக் சர்ஜனை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் வில் கிவ் யூ கவுன்சிலிங் அண்ட் அட்வைஸ் ரிகார்டிங் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்.